ரவுண்ட் ஆரம்பிச்சு தேர்ட் டேவாக கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. நல்ல விஷயம். அண்ட் அதை தொடர்ந்து இன்னைக்கு டேவோட முதல் மேட்ச் பரவாயில்ல, சண்டே அதுமா செம்ம வைபு. பார்வையாளர்கள் அனைவருக்கும் அங்கே பீச் இந்த பாறை மேலே நிற்கிறீங்களா அண்ணனுங்களுக்கு, அப்புறம் இங்கிட்ட நம்ம ஆப்போசிட்டில் நிற்கிறீங்களா எல்லாருக்கும் வணக்கம். இந்த அருணோட வணக்கம். கமெண்ட்ரினா அருண். ஓகே, ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் பால் அண்டு ஒரு சிங்கிள் இப்போதைக்கு எடுத்துருக்குறாங்க. எஸ், ஒன் பாசிட்டிவ் ஸ்டார்ட். அண்ட் சங்கோண்ணா, பாலாண்ணா, பிரகாண்ணா, கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். கேமராமேனு, டிஜே, ஆப்ரேட்டரு, ஆன்ஃபீல்ட் அம்பையர்ஸ், வந்திருக்கிற டீம்ஸ், ஸ்கோரர்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம்பா. காலை வணக்கம். காலை வணக்கம். சண்டே இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு தெரியல. பட் இங்கே ஸ்டார்டிங் வித் வைடு அடுத்து. ஸோ இன்னைக்கு டேவோட முதல் எக்ஸ்ட்ரா அற்புதமான காலை பொழுது. ஒய்டுன்னு நினச்சாரு, பட் ஆனால் கிடையாது, அது ஒரு டாட் பாலு. அதான் இன்னைக்கு டே 3 ரவுண்டு 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் வந்து டே 15க்கு மேலே வந்து தாண்டி போய்கிட்டு இருக்குது. ஸ்விட்ச் இட்டுக்கான முயற்சி, பட் ஆனால் பால் சிக்கலை. அதாவது காலை ஆனால் போதும், கோவளம் பீச்சுக்கு வந்து வைப்பு பண்ண எல்லாரும் வந்துடுவாங்க. இங்கே மேட்சை பார்த்துக்கிட்டே இனிமேல் வைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இன்னும் 10 நாட்கள் மேலே இருக்குது. போல்டே அண்ட் டுடேஸ் வெல்கம் விக்கெட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு டேவோட முதல் விக்கெட் வந்து விழுந்திருக்குது. அண்ட் முக்கியமாக ஒரு ஸ்லோயிஷான ஒரு லோ ஃபுல் டாஸ், பட் அதை வந்து ஸ்வீப் ஷாட் போட்டு அடிக்கணும்னு முயற்சி பண்ணார், ஆனால் முடியலை. அண்ட் தட் இஸ் அ விக்கெட் 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 மக்களே. ஓகே, சுந்தர்ராஜன் அவர் வந்து அவுட் ஆகிட்டு தான் இப்போ வெளியே வராரு. எஸ், அவர் அதே தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கார். பால் வந்து கொஞ்சம் ஸ்லோயிஷாக உள்ளே வந்ததுனால ஒன்றும் பண்ண முடியலை. ரெண்டு டீமோட 12th மேன் இங்கே வந்துருங்களேன். பவுலிங் டீம் செக் செக். உங்களோட 12th மேன் யாராவது இருக்கீங்களா பவுலிங் டீம்? ஓகே, அப்போ பவுலர் நேம் மட்டும் அப்படியே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்டார்டிங் வித் விக்கெட்டு இந்த பவர் பிளேயில். இதுக்கப்புறம் தாங்க என்ன விறுவிறுப்பாக போக போகுது. ரவுண்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்தலாம் இருக்குது. எஸ், இன்னைக்கு டேவே விறுவிறுப்பாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு டே சண்டே ஸ்பெஷல். பாருங்க, கோவளம் கடற்கரை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஸ்டார்டிங் வித் வைட் ஃபார் த நியூ பேட்டர். ஆமாண்ணே, செம்ம வைப்பு. சுற்றி எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. தட் இஸ் அ டவுட் போலங்க. அதாவது நேற்று வந்து செகண்ட் ரவுண்டு மாதிரியே தெரியல. நேற்று எனக்கும் மறுபடியும் எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தா மாதிரி தான் இருந்தது. இப்போ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே சொல்கிறேன், நேற்று ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃப்ளோ ஸ்கோரிங் தான். ஷாட்டு 2 பேருக்கு நடுவில் 3 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு பற்றி கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மேட்சோட முதல் 6 அண்ட் முக்கியமாக இன்னைக்கு டேவோட முதல் 6 வந்திருக்குது. 4 தாங்க கஷ்டம் இந்த கிரவுண்டில் அடிக்கிறது. ஏன்னா மண்ணில் அடித்தா மண்ணோட மண்ணாக ஒட்டிக்குது. 6 அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக. அண்ட் அந்த 6ஓட இந்த ஓவர் முடியுது. ஓவர் முடிவில் ஸ்கோர் 9 இந்த பவர் பிளே. அவ்வளோதான். காலையிலே வந்து ஒரு மாதிரி நல்ல வைப்பு. சுற்றி எல்லா மக்களும் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். லைவ்லையும் போய்கிட்டு இருக்கு யூடியூப்பில். ஸோ அதையுமே வந்து பார்த்துருங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கமெண்ட்ரியும் கண்டிப்பாக இருக்கும், வேறு வழி இல்லை, நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அதையும் நம்ம கேமராமேன் நண்பர்கள் இங்கே இருந்தாலும் கண்டமையும் கண்ணியும் கட்டுப்பாடுன்னு அங்கே கேமரா விட்டு எந்திரிக்க மாட்டாங்க ஐயா. நண்பர்களுக்கு வணக்கம், வாலண்டியர் நண்பர்களுக்கும் வணக்கம். ஓகே, அண்ட் செகண்ட் ஓவர் பவர் பிளே முடிஞ்சிச்சு. ஓகே, செகண்ட் ஓவர் முதல் பால் ஸ்டார்டிங் வித் டாட் பால். ஒரு சின்ன விஷயம் வேணா சொல்கிறேன். நேற்று ஃபுல்லாமே வந்து கண்டினியூ பண்ணுறத நேற்று ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் லோ ஸ்கோர் தான். கடைசி கேமை தவிர ஒரு 90ன்னு வந்துச்சு.
மற்ற எல்லாமே லோ ஸ்கோராக தான் இருந்துச்சு. நல்ல ஷாட் அடிக்க முயற்சி பண்ணாரு, பட் ஆனால் அது முடியல. மறுபடியும் ஒரு சிங்கிள். ஓவரோட அடுத்த பால் இங்க. ஒய்யாரமா அடிச்சிருக்காரு. ஐயோ, கேட்ச டிராப் பண்ணிட்டீங்களே. இன்னைக்கு டேவோட முதல் விக்கெட் பார்த்தோம், முதல் 6 பார்த்தோம், முதல் டாட் பால் பார்த்தோம். ஐயோ, ஆனா இன்னைக்கு முதல் டிராப் கேட்ச் பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ச்சே, எனக்கு மன வருத்தம்ப்பா, எனக்கு மன வருத்தம். நல்ல கேட்ச் வந்திருக்க வேண்டியது. இம்முறை ஏதாவது வாய்ப்பு, யாராவது பிடிங்க. பிடிக்க முயற்சி பண்றாங்க ஐயா, ஆனா பால் தான் மாட்ட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. யாராவது ஒருத்தர் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு விக்கெட்டை பார்த்து இருந்திருக்கலாம். பேட்டிங் டீமுக்கு ஒரு சின்ன ப்ரெஷராக இருக்கும். அது இப்போதைக்கு நடக்காது. பேட்டிங் ஸ்டான்ஸ் நல்லா இருக்குது, பட் ஆனால் டவுன் த லெக் அண்ட் அது ஒய்டு. ரொம்ப ஷார்ட்டிஷ், ஷார்ட்டா போட்டால் நான் ஷார்ட் அடிப்பேன்டான்னு அடிக்கப்பட்ட ஒரு ஷாட். 2 ரன் டீப்ல. எஸ், அங்க எக்ஸ்ட்ரா கவர்ல ஆளதா காரணத்தினால 2 ரன். ஓகே, டீப் எக்ஸ்ட்ரா கவர்ல 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. ஓகே, ஃபீல்டில் ஒரு சேஞ்சு. எக்ஸ்ட்ரா கவரில் கவரை டீப்பாக வச்சுருக்குறாங்க. இந்த முறை உஷாராயிட்டாரா பேட்ரு. அண்ட் அது ஒய்டு அவுட் சைடு ஆப்ஷன் ரொம்ப தள்ளி போடப்பட்ட காரணத்தினால தட் இஸ் கால்டு ஒய்டு. ஆஹா, காலையில் என்ன ஒரு கூட்டமாடா, நல்லா இருக்குதேப்பா. எல்லாருக்கும் வணக்கம்பா, கமெண்ட்ரி சார்பா, நம்ம அம்பையர் சார்பா. சுத்துனாருங்க, பட் ஆனால் பேட்டு பண்ணலீங்கோ. அண்ட் அது ஒரு டாட் பாலுங்க, அதோட ஓவர் முடியுதுங்க. ஓவர் முடிவில் 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 16 16. ஹிந்தியில் கேட்காதீங்க, ஹிந்தியில் எனக்கு தெரியாது. ஓகே, 2 ஓவர் முடிவில் 16. எங்க நம்ம அன்பு அண்ணன் கணேசன் அண்ணன் காலம். கணேஷ் பையா, எங்க இருக்கிறீங்க? எங்கேயாவது இருக்கீங்கன்னா கை தூங்க. சும்மாவே கண்ணு தெரியாது, நமக்கு வயசாயிடுச்சு. அதுக்குன்னு ரொம்பலாம் இல்லை, சின்ன பையன் தான், கம்மி ஏஜ் தான். வாங்கல எங்க அன்பு அண்ணன் கணேசன் அண்ணன். ஹாய், அவ்வளோதான். ஹாய். பவுலர் நேம் ப்ளீஸ். மூணாவது ஓவர். ஷாட் ரொம்ப ஹைட் போயிருக்கு. யாருக்கு கீழே? யாருக்கு கீழே இல்லைங்க, மண்ணுக்கு மேல தான் விழுந்திருக்குது. அண்ட் 2. ஓ, குயிக் ரன்னிங் பா. பேக்கப் இல்லாத காரணத்தால இன்னொரு ரன். ஓடுறாங்க. ஃபைனலி ஓடிட்டாங்க. 3 ரன்.
நல்லா ஓடி இருக்கிறாங்க. நல்லா இருக்கு கேமு. காலையில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக போகும்போது நினச்சேன். பட் ஆனால் கிடையாது ப்ரோ, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கு. ஷாட், செம்ம பேட் ஸ்விங் and straight down the ground. That is called 6 out of the box. ஓகே, ரன் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருக்குது. ரெட் ஸ்டீல் டீம் ஏதாவது பண்ணுங்க. ஃப்ளையிங் ரைடர்ஸ் பறந்துகிட்டு இருக்காங்க. சாரி மன்னிக்கணும், ஃப்ளையிங் ஈகிள்ஸ் பறந்துகிட்டு இருக்காங்க ஐயா. இம்முறை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவர் தலைமையில் அடிக்க ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் முடியல. அண்ட் வெல்கம் டாட் பால். இதனோட ஒரு ட்ரேட்மார்க் வேர்டை மாற்றிட்டேன். வெல்கம் டாட் பால். ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா வெல்கம். மறுபடியும் நல்ல ஷாட்டு. சேம் பால், சேம் வாடகை, சேம் டெய்லர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரெண்டாவது 6 இந்த ஓவரில். ஆஹா, அடிச்சு பிடிச்சு போகிறாங்க ஐயா, போகிறாங்க ஐயா. ஆஹா, இந்த பால் எச்சு எல்லாரும். ஓகே, அப்பீல் கேட்டாங்க. பட் ஆனா எங்க அண்ணன் அவ்வளோ ஈஸியெல்லாம் கொடுக்க மாட்டார். எல்லாரும் கத்துனாலும் கொடுக்க மாட்டாரு. அவ்வளோதான், அசையவே மாட்டார் எங்க அண்ணன். புயலே வந்தாலும். ஓகே, டவுன் த லெக்கு. ஆமாங்க, டவுன் த லெக்கு. அது அங்கேருந்து ஒரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வந்துச்சு. வேட்டக்காரன் படத்தில் வாடா அப்படின்னு சொன்ன மாதிரி. அண்ட் தட் இஸ் லெக் சைடில் ஒய்டு போட்டாங்கன்னா நாங்கள் ஆஃப் சைடில் ஒய்டு ஃப்ரீயாக தருவோம். ஆஃப் சைடில் ஒய்டு போட்டிருக்கிறாங்க. ஓகே, இம்முறை ஃபைன் லெக் திசையில நல்ல அடி. மறுபடியும் 6. ஓவர் லென்த்தா போனது காரணமே இதுதான். மாத்தி மாத்தி எக்ஸ்ட்ராஸ் போய் 3 6 வெளியே போய் ஆக மொத்தம் பெரிய ஓவரா சேஞ்ச் ஆயிருக்குது. நல்ல அடி. என்ன கணம் என்ன கணம்ன்ற மாதிரி என்ன அடி அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. மூணு ஓவர் முடிவில் ஸ்கோர் 40. நல்ல ஸ்கோர் இங்க போர்ட்ல நல்லா இருக்கு. மூணு ஓவர் முடிவில் ஸ்கோர் 40. நல்ல அடி. கண்டிப்பாக ஒரு கம்பேக் வேணும். கம் ஆன் ரெட் ஜெயண்ட் டீம். ரெட் ஸ்டீல் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் வேணும். 2 பேர் நல்லா அடிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப் போட்டு. ஆனால் இங்கே அதையும் தாண்டி ஒரு கம்பேக் கொடுங்கன்னா ஒரு விக்கெட் 2 விக்கெட் பேக் டு பேக்காக வேணும். டவுன் த ட்ராக் வந்து அடிக்க முயற்சி பண்ணார். பட் அது எதுக்கு அப்படின்ற மாதிரி ஃபுல் டாஸ் அண்ட் அதை நல்ல கன்வர்ஷன் பண்ணி ஆக மொத்தம் வெளியே அனுப்பி இருக்கிறாரு. 6. அண்டர் பின்னாடி தேர்ட் மேன் ஷார்ட்டா உள்ள இருந்தாலும் பட் அது ஒரு சிங்கிள். ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. வழக்கமாக வந்து பர்த்டே விசேஷ் வந்தால் நம்ம இங்கே கமெண்ட்ரியில் விஷ் பண்ணுறது வழக்கம். அதே மாதிரி நம்ம அம்பையர் ப்ரோவில் கௌதம் ப்ரோக்கு இன்னைக்கு வந்து பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ப்ரோ.
ரொம்ப ஹைட்டா போயிருக்கு. யாருக்கு கீழே ப்ரோ? யாருக்கு கீழே இல்ல ப்ரோ, யாருக்கு வெளியே அப்படின்னு கேளுங்க. பவுண்டரிக்கு வெளியே பறந்துருக்குது. அண்ட் இன்னொரு ஒரு 6. இந்த ப்ரோ ரொம்ப நல்லா பேட்டை ஸ்விங் பண்ணிட்டு இருக்காரு. ஐ லைக் திஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓ லோ ஃபுல் டாஸ், ஒரு எட்ஜ் சரியா படல. அண்ட் ஒரு சிங்கிள் கன்வர்ஷன் பண்ணியிருக்காங்க. டாட் பால் விழுகாம முக்கியமாக இவ்வளோ நேரம் ஆடி இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயம். டிஃப்ரெண்ட் லென்த்து. அப்பா இப்போதான்ப்பா கொஞ்சம் லென்த்துக்கு பால் வர மாதிரி இருக்குது. இத்தனை பால் அடித்தது எல்லாமே ஒரு ஸ்லாட்டு, ஒன் ஆஃப் த டெலிவரி அண்ட் ஃபுல் டாஸு. கொஞ்சம் டீசன்ட் லென்த், நல்லா இருக்கு. மறுபடியும் டோ எண்டில் எட்ஜ் ஆயிருக்கு. அண்ட் குவிக் சிங்கிள். பின்னாடி ஆள் இல்லைங்க. எதுக்குங்க பின்னாடி ஆள் இல்லைங்க? பின்னாடி ஆள் இல்லாத காரணத்தினால எக்ஸ்ட்ரா ஒரு 2 போய் இப்போ 2 ரன்னா கன்வர்ஷன் ஆயிருக்குது. ரெட் ஸ்டீல் டீம் ஏதாவது பெருசா பண்ணணும். அருண், இந்த ஓவர் முடிஞ்சிருச்சு. அண்ணா சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. பீச் சைடு பாரு. பீச் சைடு கொஞ்சம் உள்ள இருக்கு, எனக்கு தெரியலையே. எவ்வளவு பேர் மேட்ச் பாக்குறாங்க பாருங்க. ஓகே, எனக்கு ஃப்ரண்ட் வியூ நல்லா இருக்கு. ஹாய் 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 எல்லாரும் ஹாய் 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 ஹாய். அண்ணா கப்புள்ஸ் பாறையில பாருங்கண்ணே, அங்கேயும் கூட்டமா இருக்குது. ஆமா, கப்புள்ஸ் பாறையில ஆள் இல்லைனா தான் அது ஃபீல் பண்ணோம். கப்புள்ஸ் பாறை அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அடடா, சண்டேல எப்பவுமே இங்க ஸ்ட்ரைட் வியூ, அங்க லெஃப்ட்ல ஒரு வியூ, அதுக்கப்புறம் லெஃப்ட்ல ஒரு வியூ. எல்லாருக்கும் ஹாய் ஹாய். எல்லாரும் பரவாயில்லப்பா, மதிச்சு எல்லாரும் ஹாய் சொல்றாங்க. அதுவே பெரிய நல்ல விஷயம். பல்பு கொடுத்துருவாங்க நினைச்சேன். சேர்க்கல் சொல்லிட்டாங்களா? எனக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு. டிஜே, நீ பாட்டு போட தானே சேர் கேர்ள்ஸ் ஆடுவாங்க. வந்துட்டாங்களா? பாட்டே போட மாட்டேன்றே. அது வந்துட்டாங்களே சேர் கேர்ள்ஸ். வந்துட்டாங்களா? சரி, ஓகே ஓகே. பிள்ளைங்களுக்கு காலை வணக்கம். டிஜே லேட்டு டிஜே முடிச்சு விட்டுறேன். அடுத்த பால்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா பாட்டை போட்டு ஆரம்பிப்போம். ஓகே, 4 ஓவர் முடிவில் இங்கே ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் போட்டிருக்கிறாங்க. ஆன் போர்டு 57. ஃபைனல் ஓவர் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே, முதல் பால் ரொம்ப அவுட் சைட் ஆப்ஷன் தள்ளி போட்ட காரணத்தினால ஒரு வைடு. ஸ்டார்டிங் வித் அ வைடு. ஓ, நல்ல பால் பா. இந்த பால் இவ்வளோ நேரம் காணுமே, நல்லா இருந்துச்சு இந்த பால். வெல்கமிங் டாட் பால். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எப்பயாவது புதுசாக நடந்தா வெல்கம் சொல்லுவேன். வெல்கம், வெல்கமிங் டாட் பால். மறுபடியும் வைடா அப்படின்ற மாதிரி இருக்கு. எஸ், அகைன் வைடிங்க. எக்ஸ்ட்ரா சாம்பா மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அவங்க அடித்தது அதோட நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து இப்போதைக்கு ப்ரோக் பண்ண முடியல, கொஞ்சம் சிரமப்படுறாங்க. பட் கண்டிப்பாக ப்ரோக் பண்ணணும். கடைசி நிமிஷத்துலையாவது கம்பேக் கொடுக்கணும். மறுபடியுமா எச்சில பட்டு போயிருக்குதா? ஓகே, பார்க்கலாம். எஸ், ஒரு எச்சு. அதே தான், ஒரு கடைசி ஒரு பாலாக இருந்தாலும் கம்பேக் கொடுக்கணும். ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நல்ல அடி. எங்க தலைக்கு மேலே, எங்க தலையிலையான்னு தெரியலையே. நல்ல வேலை ஸ்கோரர் தரையில் விழுந்திருக்கும், தப்பித்து விட்டார். And that is a 6. டென்ட் இருக்குது, இருந்தாலும் சேஃப் தான், பயப்படாதீங்க. ஓகே டிஜே, கட் பண்ணிடுங்க. அங்கே சவுண்டு கேட்கலாம், செக் பண்ணிடுங்க. டிஜே கட்டு டிஜே. தேங்க்யூ. பிரதர், உங்க பேர் சொல்லுங்க. அண்டர் எட்ஜ் சரியா போடல. பிரதர் அருண், என் கூட ஒரு ரெட் கலர் டி-ஷர்ட் போட்ட ப்ரோ தான் இருக்காரு. ஆர்சனல் ஃபேன் இருக்கு. ஓகே, பிரதர், எங்க இருந்து வரீங்க? இல்ல, ஆர்சனல் டி-ஷர்ட்டா ப்ரோ? அது
ஃபர்ஸ்ட் டைம் கோவளம் பீச்சுக்கு வரீங்களா? பாருங்க அடிக்கடி கோவளம் பீச் வந்திருக்காங்க. நல்ல விஷயம். கோவளம் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு பாருங்க, அடிக்கடி வந்திருக்காங்களாம். அண்ணே அதே மாதிரி தானே இங்கேயும் நல்ல ஒரு கம்பேக் விஷயம்னே. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அந்த பாட்டே வந்துருச்சு போல மைண்ட்ல. அடி தட்டி விக்கெட் ஃபைனலி கெட்ஸ் a break through. இந்த மேட்ச் இந்த பீச்ல பார்த்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இப்போ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இது போல பீச்ல ஒரு டோர்னமெண்ட் கிரிக்கெட் நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு. அவருக்கே இது ஒரு புது அனுபவமா இருக்கும். அதனால ரொம்ப விரும்பி நின்று பார்த்துட்டு இருக்காரு. இது நல்லா இருக்கு. அடிச்சாரு ஹாரா. இந்த ஷாட் அதோட நல்லா இருக்குங்க. யா நல்லா இருக்கு. வந்தோனே அக்ரெசிவ் இன்டென்ட்டா. Thank you brother, thank you. அதோட முடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான், செம்ம ஃபினிஷ். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓவர் முடிவுல ஸ்கோர் 73 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க ஆன் போர்ட் அண்ட் 74 ரன்ஸ் டார்கெட் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. செம்ம ஸ்டார்ட் ஆஃப் தி டே அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்ல பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே வந்து சும்மாலாம் கிடையாது. கண்டிப்பா வந்து ரெட் ஸ்டீல் டீம் பவுலிங்ல விட்டதை பேட்டிங்ல பிடிப்பாங்களா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். செகண்ட் இன்னிங்ஸ்ல கமெண்ட்ரியில சந்திக்கிறேன். கொஞ்சம் பிரேக். கமான் டிஜே. நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா தி ஸ்குவாட் மாமல்லபுரம் vs YCC திருக்கழுக்குன்றம். ரெண்டு டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. YCC திருக்கழுக்குன்றம் கேப்டன் அண்ட் தி ஸ்குவாட் கேப்டன். YCC திருக்கழுக்குன்றம் உங்களோட பிளேயிங் லெவனை இன்னும் கொடுக்கல. YCC திருக்கழுக்குன்றம் டீம் உங்களோட பிளேயிங் லெவனை இன்னும் கொடுக்கல. தயவுசெய்து வந்து உங்களோட பிளேயிங் லெவனை வந்து கொடுங்க. அண்ட் எல்லா பிளேயர்ஸும் வந்து அவங்க ஆதார் கார்டை செக் பண்ணிக்கங்க. YCC திருக்கழுக்குன்றம். ஸோ அருண் அண்ணன் சொல்லுங்க அண்ணன். காலை வணக்கம். காலை வணக்கம். இப்போ டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025 டே 15ஓட செகண்ட் மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா தி ஸ்குவாட் மாமல்லபுரம் vs YCC திருக்கழுக்குன்றம். ரெண்டு டீம் கேப்டனும் இருக்காங்க. டாஸ் டைம் மக்களே. ஸோ நார்மல் மேட்ச் ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். பட் மேட்ச் அப்போ டோர்னமெண்ட்டோட ரூல்ஸு நான் மறுபடியும் சொல்லிடுறேன். ஸோ மற்ற டீமில் விளையாடின பிளேயர் கண்டிப்பாக அந்த டீமில் விளையாடக்கூடாது. ஸோ அப்படி எனக்கு விளையாடும் பட்சத்தில் அந்த டீம் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. ஸோ அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அப்பீல் எதனா இருந்துச்சுன்னா கேப்டன் மட்டும்தான் போய் பேசணும். வெளியே இருந்து எந்த பிளேயரும் உள்ளே போகக்கூடாது. அது நார்மலாக பண்ண மாட்டோம். ஸோ மேட்ச் வின்னிங் ஆர்வத்தில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வேண்டாம், நல்லா இருக்காது வெளியேருந்து பார்த்தா. ஸோ வேறு என்ன டவுட்ஸ் என்ன இருக்கா உங்களுக்கு? டாஸ் யார் கேட்க போகிறீங்க? அவர் கேட்கட்டுங்களா? ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ். டாஸ் வந்து YCC கேட்க போகிறாங்க. ஹெட்ஸ் இட்ஸ் அ கால், டெய்ல்ஸ் இட் இஸ் தி ஸ்குவாட் மாமல்லபுரம் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்ல முடிவு. இந்த ஸ்குவாட் டீம் மாமல்லபுரத்துலேருந்து அவங்க தான் வந்து டாஸை வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு முடிவா அப்படின்றது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் தான் வந்து தெரியும். ஓகே, ரெட் ஸ்டீல் டீம் இப்போதைக்கு வந்து அடுத்து சேசிங்க்கு ரெடியாக இருக்காங்க. 74 ரன் ஆன் த போர்டு. இந்த 74 ரன்னை சேஸ் பண்ணி முடிப்பாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? சேஸ் பண்ணுவாங்களா? ஓகே, அவங்க டீமோட சப்போர்ட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. அப்படி ஓ
ஸ்டார்டிங் வித் நோ பால் ஹைட், நோ பால் அங்க. ஓகே, கொஞ்சம் பேட் ஸ்டார்ட் தான். ஏன்னா சூப்பராக எண்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஒரு நோ பாலு. இந்த பால் என்னாக போகுது? ஆமா டிஜே, நீ 4 நாளுக்கு அப்புறம் தூங்கி எந்திரி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃப்ரீ ஹிட் பால நல்லா யூஸ் பண்ணிருக்காரு. அண்ட் தட் இஸ் 6 ஸ்டார்டிங் வித் தி செகண்ட் இன்னிங்ஸ். என்ன ஃபாஸ்ட், பேட் சரியா படலைய. வரும் பண்ண வராங்க பாரு. ஓகே, ஒரு சின்ன கேம் ஒன்று ஆனாங்க. நீ வரியா நான் வரியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கிரீஸ்குள்ளே போயிட்டாங்க. வேற ஒன்றும் கிடையாது. தட் இஸ் a dot ball. ஆஹா, ஜென்டில் புஷ் அங்க. ஐயோ, க்ளோஸ் காலுங்க. பட் இருந்தா ஒரு விக்கெட் வாய்ப்புங்க. ஆனால் அது இல்லைங்க, அது ஒரு சிங்கிளுங்க. ஆம்பிட்டு தானுங்க. ரெட் ஸ்டீலுக்காக தீனா ப்ரோ நல்லா அடிங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, டவுன் தி கிரவுண்ட். சேஃப்பா. ஏன்டா இழுத்த அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்து டக் டக்குன்னு எல்லாம் நடந்துருச்சு. என்ன பேசுன்னு தெரியல, அதனால இழுத்துட்டேன். சிங்கிள். ஆஹா, கொஞ்சம் பேச மாத்தி போட்டார் ஐயா. அண்ட் அதுல ஏமாந்து விட்டார் ஐயா. அண்ட் அந்த டாட் பால் முடிஞ்சிச்சுங்க ஐயா. ஓவரு. ஓவர் முடிவுல ஸ்கோர் 10. பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர்ல. நல்ல ட்ரை ஆக்சுவலாக, ஆனால் முடியலை. ஸோ அது ரன் ஓடி இருக்கிறாங்க. நல்ல ட்ரை ப்ரோ. ஆனால் அங்கே டீப்பில் ஓல்ட். வெல்கம் கம்பேக். நல்ல பாலு. மைக்கு எது சேதாராங்களே அப்படின்ற மாதிரி இது செம்ம பாலங்க. நல்லா யாக்கர் ரெண்டு. ஓகே, நல்ல கம்பேக். ஃப்ளையிங் டீம்.
ஓகே, காலை பொழுதிலே அருமையான மேட்ச், நல்ல ரன்ஸ் ஆன் த போர்டு. மக்களோட மக்களா இங்கே பேசுறது இன்னும் ஜாலியாக இருக்கு. ஓ நல்ல பால் அகைன். ரா பேசுப்பா, நல்லா ஸ்பீடாக போடுறாரு நம்ம பவுலரு, நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, பேட்டர்ஸ்குள்ள ஒரு சின்ன டிஸ்கஷன். மச்சான் பெரிய ஸ்கோரு, நீ அடி நான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் போல. ஓ சிங்கிள், இன்ட்ரெஸ்டிங். அப்போ ஓகே, நம்ம 83 படத்தில் வர மாதிரி கப்பல் தேவ் வந்து ஒரு சைடு பல்லு நீ நில்லு நான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டிசிஷன் எதுவும் எடுத்துட்டாங்களான்னு தெரியல. எட்ஜ், ஆஹா கொஞ்சம் மிஸ். அண்ணே ஒரு டைவ் போட்டுருந்தா இருக்குமேனே அப்படின்னு உள் மனசு தோணுது. பட் அது ரொம்ப கஷ்டமான கேட்ச். டைவிங் ஃப்ரண்ட் த விக்கெட் எப்பயுமே ஈஸி கிடையாது. அண்ட் தட் இஸ் ஒரு சிங்கிள் குயிக்கா. இந்த முறை எட்ஜ், ஆப்பா நல்லா ரன்னிங் பேக்வர்ட் கேட்ச் பா, நல்லா பவுலிங் போ, மறுபடியும் சேஞ்ச் ஆஃப் பேஸ் டூயிங் தி ட்ரிக். நான் மறுபடியும் சொல்லுவேன், நேத்துல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கேட்காதவங்க மறுபடியும் சொல்றேன், சேஞ்ச் ஆஃப் பேஸ் டூயிங் தி ட்ரிக். நம்ம அண்ணன் தான், நீங்க பாட்டுக்கு ஆடுங்க, அண்ணன் ஒண்ணு தர மாட்டாரு. என்னன்னே கேட்கணும். அப்படியே எல்லாரும் வாங்க. குத்தமல்லியா? கொத்தமல்லி ரசத்துல போடுவாங்க, அது அகராஜிலே இல்ல போல இருக்கு. அதானே நல்ல உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? ஆடுற மாதிரி பாட்டு சொல்லுங்க, பழைய பாட்டு போட்டு. அப்ப இந்த பாட்டுலாம் ஆடுற மாதிரி இல்லையா? என்ன நியாயம் இது ப்ரோ? வாட் இஸ் திஸ் ப்ரோ? மனோகரியா? ஏன்னா என்னென்னமோ சொல்றேன். மனோகரி ஏ ப்ரோ, பாகுபலி மோடுக்கு போயிட்டு என்னங்க காலையில இப்பதான் 8 மணி ஆகுது. லேட்டஸ்ட் பாட்டு ஆடுற மாதிரி போடியா டிஜே? அண்ணா காலையில 8 மணி தான் ஆகுது, மனோகரி பாட்டு கேக்குறாரு அவரு. பிரதர் யாருக்கு ரெடி ஆகுறாரு? ஓகே டிஜே ஸ்டாப். எட்ஜ் டிஜே என்னப்பா மாத்தி விக்கெட் விழுகுது. கேட்டியா? போடியா மாத்தி விக்கெட் விழுகுதுப்பா, இது நல்லது இல்லப்பா. மனோகரி பாட்டுக்கு 2 பெண்கள் ஆடுவாங்க. அங்க யார் இருக்கீங்களா? இதெல்லாம் மெமரிஸ் பிரதர், கிடைக்காது உங்களுக்கு அப்புறம். ஓகே, போனா வராது போடு பாட்டு. அண்ணா தேடிட்டு இருக்காரு, ஒரு கானா பாட்டு மாதிரி போடு. இல்லனா பிரதர் நல்லா ஆடுறீங்க, சும்மா ஆட வர சொல். கோவலம் பீச் இதான் ஃபர்ஸ்ட் டைமா? நிறைய வாட்டி வந்திருக்கீங்களா? எதுக்காக கோவலம் பீச் அடிக்கடி வரீங்க? ஓகே, அடுத்த பாலிங்க விக்கெட்டுக்கு அப்புறம். கோவலம் கடற்கரை உங்களுக்கு பிடிக்கலையா? ஒரு காத்துக்காக தான் வரியா? ஸ்கொயர் லேக்ல சாத்தணும்னு ட்ரை பண்ணாரு. எல்லா சண்டேல வராருங்க நம்ம நண்பர். உங்க பேர் சொல்லுங்க பிரதர். அடிக்கடி சண்டை போடுவாரோ? சிவராஜ் வராரு. தேங்க்யூ. ஜாலியா பீச்சில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறாங்க. ஷேர் கேர்ள்ஸ் பாத்தீங்கல்ல டான்ஸ? எனக்கு ஒரு டீம் ரெடியா இருக்குது. அது மறுபடியும் ஸ்கொயர் லேக்ல தான் ப்ரோ. அங்க வந்து நான் அடிப்பேன்னு சொல்லி இவட அடாப்படியா இருக்கிறாரு. ஸோ என்னைக்கும் விடாமுயற்சி அப்படின்ற மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக ஸ்கொயர் லேக்ல இப்போ வந்து பால் பறக்குது. ஐயோ, நான் வேற பவுலிங் டீம் சார் இது பண்ணிட்டேனே. யாரும் கோச்சுக்காதீங்க, பவுலிங் டீம். ஆகா செக் ஷாட், பட் இருந்தாலும் லாங் ஆன் சைடு போயிருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் சிங்கிள்.
ஆஃப்ல அப்படின்றாரு. மைக் இருக்குதே, எங்களை கேட்குமே. தூக்கி அடிச்சாரு. கேட்சா பவுண்டரியா? ஏதும் இல்லைங்க. ரெண்டாவது ரன் குயிக்கா ஓடுறாங்க. ஓடிட்டாங்களா? ஐயோ, ரன் அவுட்டுங்க. பாட்டுங்க, நீங்க ஆடிக்கிட்டே போலாம். பாட்டு ரெடி. போடு. என்ன டான்ஸ் குழுல ஏதோ ஒரு புது ஆள் வந்திருக்காங்க. புதுசா யார் வந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஓ, இன்னைக்கு 3 புது ஆள் வந்திருக்காங்க. அருண், 3 கேர்ள்ஸ் புதுசா வந்திருக்காங்க. அவங்க 2 பேர் எங்க? அவங்கள ரிட்டையர் ஆயிட்டாங்களா? வராங்களா? இன்னும் 2 பேர் வராங்க. அவ்வளவு வயசாயிச்சா? ஷாட். வாங்கோ வாங்கோ வாங்கோ. அடடடடா, நல்ல ஆரே, ஒரு அற்புதமான ஆரே. வணக்கம் வணக்கம் வணக்கம். புதுசா வந்திருக்க அந்த 3 சேர் கேர்ள்ஸுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வெல்கம் டு த ஃபர்ஸ்ட். வாங்க, எங்களோட சங்கத்துல சேர்ந்துருங்க. நீங்களும் சங்கம் பேரா கேட்டீங்க? அசிங்கப்படாத வாலிபர் சங்கம் எங்க சங்கம். ஷார்ட் எட்ஜ், எனி சான்ஸ்? கேட்டா இல்லைங்க, ஒரு ஓட்டம் மட்டுமே. இங்க டாட் பால் மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்குதுப்பா. கனெக்ட் ஆகியிருந்த கடலுக்கு போயிருந்திருக்கோம். கனெக்ட் கடல் காக்கா. நல்லா இருக்கே. எஸ். சோ அருண் அண்ணா, 3 சேர் கேர்ள்ஸ் வந்திருக்காங்க. டிஜே கிட்ட சொல்லிடு, அற்புதமான பாட்டா போட சொல்லு. அவங்களால தப்பிக்கட்டுமே, பாவம் போட்டு டார்ச்சர் பண்ணிருக்காப்ல. இவரு நேத்து வண்டாப்ல டிஜேவே அங்கதான் இருக்காப்லையா? அண்டர் ஏஜ் மறுபடியும் பால் போகல. கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரன்ஸை மேக் பண்றதுக்கு. ஷாட் அடிக்கிறாங்கப்பா, பட் ஆனால் பால் போக மாட்டேங்குதுப்பா. ஆமா, நான் ஹைட்ல பாக்குறேன். நல்லா போய்கிட்டு இருக்குது, டீசெண்டா போய்கிட்டு இருக்குது இப்போதைக்கு. ஒயிட் டெலிவரி, ஸ்லோ பால் போட்டாரு, அது வைடா போயிடுச்சு. மன வருத்தம். இன்னைக்கு கிளைமேட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறுபடியும் அண்டர் ஏஜ் அண்ட் ஒரு குயிக் சிங்கிள். அந்த சிங்கிளோட ஓவர் முடிஞ்சிருச்சு. 4 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 25 ரன் இப்போதைக்கு அடிச்சிருக்கிறாங்க. ஓகே, நல்ல ஒரு ஆரம்பம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டீல் கிரிக்கெட் டீம் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. மேட்ச் அவங்க கையை மீறி போயிருச்சு. ரிக்வயர்ட் ரன்னு பார்த்தீங்கன்னா 49 ரன்னு 6 பாலுக்கு. கொஞ்சம் கஷ்டமான நிலைமை தான். பட் சண்டை போட்டு கடைசியாக வந்து முடிக்கணும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இல்லையோ, ஆனால் சண்டை செய்யணும் அப்படின்ற அந்த வேர்டு தான்.
எனக்குள்ள நல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. ஃப்ளையிங் டீம் நல்லா பறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் ஓவர் இந்த செகண்ட் இன்னிங்ஸ். ஓகே, எட்ஜ் மாதிரி பறந்துச்சு டாப் ஏஜ்ல. பட் ஆனால் ஒரு நோ மேன்ஸ் லேண்ட். அந்த இஸ் சிங்கிள் மிட் ஆஃப்ல. 5 பால் வெளியே இருக்கு. ஆஹா, சுத்த முயற்சி பண்ணார் ஐயா ஸ்கொயர் லேக்ல. பட் ஆனால் முடியலையே. பட் டவுன் த லேக் இந்த பால் திருப்பி போடப்படும். ஏன்னா அது ஒரு ஒய்டு. ஷாட், கேட்ச், சேஃப் அண்ட் செட்டில்டு, காமன் கம்போஸ்ட். இதுக்கு மேல என்ன வார்த்தை தெரியல. நல்ல கேட்சாங்க. மாயாண்டி குடும்பத்தார், மாயாண்டி குடும்பத்தார் போட்டோ ஷூட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த படம் யார் யார் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே செங்கோனனுக்கு பின்னாடி படைகள் பின்னாடி இருக்கு. தம்பி அண்ணா, இது மாயாண்டி குடும்பத்தார் கிடையாதுப்பா. அப்புறம் அண்ணா, விருமாண்டி குடும்பத்தாரு. பார்த்து நடந்துக்கோ. சரிங்க ஐயா. ஓகேவா? சரிங்க ஐயா. ஆஹா, கொஞ்சம் மிஸ்ஸப்பா. அது ஒரு டாட் பால்ப்பா. பாலை மேல அடிக்க பார்த்தாரு. ஆனால் பால் போனது டிராவல் ஆகி கீழே போயிருக்குது. மறுபடியும் ஒரு டாட் பால். அண்ட் லாஸ்ட் 2 பால் இந்த இன்னிங்ஸ் இந்த மேட்ச்ல. பட் நல்லா டாமினேட்பா, நல்லா டாமினேஷன் பண்ணியிருக்கிறாங்க இங்க. மறுபடியும் டோ எண்ட் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பீலே. பட் ஆனால் அது வந்து வாய்ப்பே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அகைன் ஒன் சிங்கிள். ஒரு பால் வெளியே இருக்குது. ஓகே, கடைசி பால் தரையோட தரையா அடிச்சு ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்களா? ஆமா, அண்ட் அந்த சிங்கிள் ஓடி இருக்காங்க. சிங்கிளோட ஓவர் முடிஞ்சிருச்சு. ஒரு நல்ல டாமினேஷன். ஃப்ளையிங் ஈகிள்ஸ் டீம் சூப்பரா வின் பண்ணியிருக்காங்க. 44 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பவுலிங், அதோட தரமான நல்ல ஒரு பேட்டிங் இங்கே பார்த்தோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஃப்ளையிங் ஈகிள் பயங்கரமாக உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவங்க ரவுண்ட் 3க்கு முன்னேறாங்க. பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ரொம்ப சூப்பராக போட்டு இந்த முதல் மேட்ச்சில் இன்னைக்கு டேல வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அவங்க ரவுண்ட் 3க்கு போகிறாங்க. வின் பண்ண ஃப்ளையிங் ஈகிள்ஸ் டீம் நேராக வந்து ப்ரெசன்டேஷன் போயிருங்க. அங்கனுக்குள்ளே வந்து நம்ம பிரகானா, அதுக்கப்புறம் சங்கோண்ணா இருப்பாங்க. ஓவர் டு சங்கோண்ணா அண்ட் பிரகானா, டேக் சார்ஜ். வெற்றி பெற்ற ஃப்ளையிங் ஈகிள்ஸ் சூளேரிக்காடு அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 3வது சுற்று தகுதி பெற்றது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். டே 15 முதல் மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஃப்ளையிங் ஈகிள்ஸ் வெர்சஸ் ரெட் ஸ்டீல்ஸ். இதில் ஃப்ளையிங் ஈகிள்ஸ் வெற்றி பெற்று அடுத்த சுற்றான 3வது சுற்றுக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்குவாட் மாமல்லபுரம் YCC திருக்கழுக்குன்றம். ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க, YCC உள்ள போயிடுங்க. அண்ட் அம்பையர்ஸ் ரெடி. ஸோ எல்லா டீமுமே அவங்கவுங்க கரெக்டான டைமுக்கு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அம்பையர்ஸ் அண்ட் பிளேயர்ஸ். கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணீங்கன்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ முடிச்சிடலாம். ஸோ வெற்றி பெற்ற ஃப்ளையிங் ஈகிள்ஸ் சூளேரிக்காடு டீம் மெம்பர்ஸ் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஃப்ளையிங் ஈகிள்ஸ் வாங்க, பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க ப்ளீஸ்.
வாங்க ஃப்ளைங் ஈகிள்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க. ஸோ வெற்றி பெற்ற ஃப்ளைங் ஈகிள் சூளரிக்காடு அணியினருக்கு வாழ்த்துக்கள். அந்த அணியில் மிகவும் அற்புதமாக விளையாட தேவராஜ் மேன் ஆஃப் த மேட்ச் விருதை தட்டி செல்கிறார். 13 பாலுக்கு 45 ரன்னுங்க தேவராஜ். ஸோ பேட்ஸ்மேன் உள்ள போயிடுங்க. த ஸ்குவாட் பேட்ஸ்மேன்ஸ் உள்ள போங்க. கேப்டன் கேப்டன் நிறைய மரக்கன்று வாங்கிட்டு போயினே இருக்கிறீங்க. இடம் எங்கே இருக்காது போல இருக்குது மரக்கன்று விற்கிறதுக்கு இருக்குதா? ஓகே, இந்த வெற்றி பெற்றது எப்படி இருக்குது உங்களுக்கு? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் வந்து ஒன் மேன் ஷோ ஆகி போச்சு. ஏன்னா இன்றைக்கி ஒரு 3 பேர் 4 பேர் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது நம்ம தம்பி ஒருத்தவனே ஆட்டான். லாஸ்ட் மேட்ச் அவன் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினான். டீம் இப்படியே எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஸ்பிரிட்டாக ஆடினாங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புக்குள்ளே வந்துட்டீங்க. 3வது, அதாவது இந்த டோர்னமெண்ட்டில் விளையாடுறதே ஒரு பெருமையான விஷயம். சில பேர் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. விளையாடினதே அது வந்து உச்சக்கட்ட மகிழ்ச்சி. முதல் ரவுண்டு ஜெயிக்கிறதும் அது, ஏன்னா முதல் ரவுண்டு நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், அது ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீன்னு தெரியுங்க. அதுக்கடுத்து 2வது சுற்றும் வெற்றி பெற்றுட்டீங்க. ஸோ 3வது சுற்றில் இருக்கிறீங்க. இதுக்கப்புறம் வர டீம் எல்லாமே நல்ல டஃப்பாக தான் இருக்கும். ஸோ ஒன் மேன் ஷோலாம் வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ டீமோட எஃபர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீமோட எஃபர்ட்னு சொல்லும்போது உங்கள் டீமில் அந்த மாதிரி எஃபர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு 5-6 பிளேயர்ஸ் கிட்ட இருக்காங்களா? டீமில் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 5-6 பேர் இருக்கிறாங்கண்ணா. அவங்க வந்து இன்னுமே ஃபயர் ஆகலை. இப்போது ஜனாவுக்கு வந்து பேட்டிங் கிடைக்கல டாப் ஆர்டரில், கமலுக்கு இன்னும் பேட்டிங் கிடைக்கல, எங்களுக்கு அவர் தான் வந்து ஃபினிஷராக ஆடுவார். இந்த மாதிரி வந்து எல்லாம் டாப் ஆர்டர்லேயே முடிச்சிருந்தனால இன்னும் நாங்கள் டீப்பாக ஆடல. கண்டிப்பாக இப்போ நெக்ஸ்ட் டீம் வந்து எங்களுக்கு பங்காளி டீம் தான். நம்ம தெருக்குப்பட்டு தான் நம்மளுக்கு ஆப்போசிட். நாங்கள் அவங்க ரெகுலராக விளையாடுறோம். சரி, அவங்களுக்கு எங்களை பற்றி நல்லா தெரியும், எங்களுக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும். அடுத்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் 2 பேரை பற்றி எங்களுக்கு தெரியாது. உள்ளே வந்து எதுவும் அசம்பாவிதம் பண்ணிட மாட்டீங்களே? இல்லைண்ணா, நாங்கள் வந்து நட்பு நாடு தான் 2 பேரும். அதுக்காக தான் கேட்டேன். எப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறீங்களோ எங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். எனிவே, நீங்கள் 2 பேருமே சூப்பராக தான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கீங்க. 2மே அடுத்த சுற்றுக்கு வர அளவுக்கு போராட போகிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. வாழ்த்துக்கள்.